slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் வந்து டைம் ஜோன் டேட்டாபேஸ் இஷ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட். நான் இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வழியாக ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நான் மேவன் யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ நான் மேவன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இது என்ன எரர்னு ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து காண்ட் ஓப்பன் டிசெட் மேப்பிங்ஸ், ஓகேவா? வந்து ஜாவா 17 வெர்ஷனில் இருக்க பாத்தில் தான் வந்திருக்கு, லைப்ரரி ஃபோல்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா tzdb.dat ஃபைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோனுடைய டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே cannot find வந்திருக்கு. ஸோ வாங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா JDK 17. ஸோ இப்போ லைப்ரரி ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் இருக்குது 2 ஃபைல் வந்து மிஸ் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரீஇன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். சில டைம் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணியுமே வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆரக்கிள் பதிலாக OpenJDK யூஸ் பண்ணிங்க. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, அடோப் டீம் JDK 17 போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு வெர்ஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ 17லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிஸ்டிங் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். எக்ஸிஸ்டிங் ஜாவா 17 ஆர் எனி வெர்ஷன், ஸோ எது இருந்தாலுமே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் OpenJDK இன்ஸ்டால் பண்ண ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இதோட பார்த்து போயிடுங்க. எக்லிப்ஸ் டீம். ஸோ இதில் போயிட்டு பின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பாத் காப்பி பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள், ஓகே, இதில் வந்து நான் ஃபார் யுவர் அக்கௌண்ட்லேயே வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதெல்லாம் பின் ரிமூவ் பண்ணிங்க. ஹோம் செட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்து ஓகே. ஸோ இது கரெக்டாக செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ OpenJDK 17 வெர்ஷன் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் அகைன் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட், திரும்ப அதே சேம் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மேவன் க்ளீன் பேக்கேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டு வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு அந்த எரர் வராதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி ஃபோல்டரில் வந்து டைம் ஜோன் ஃபைல் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ வாங்க செக் பண்ணிக்கலாம். OpenJDK 17 வெர்ஷனில் லைப்ரரி ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபைலுமே இருக்குது. ஸோ இந்த 2 ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் திரும்ப கூட நான் இந்த ஃபைல் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணுற பாருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் அகைன் வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து மேவன் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். அதே சேம் எரர் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியலனா கூட ஆன்லைன்லேயே செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இன்னும் டவுட் அப்படியே இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.